சுவாமியே சரணமையப்பா, சாந்த ஸ்வரூபனே சரணமையப்பா. எல்லாம் வல்ல அந்த சாந்த ஸ்வரூபனின் அருள் கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திப்பதோடு, இன்றைய தினம் மாபெரும் மகா மண்டல பூஜை இன்று மிக சிறப்பான முறையிலேயே செட்டியார் தெருவில் அமைந்துள்ள முருகன் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த மண்டல பூஜையானது 41 நாள் விரதத்தை நாங்கள் பூர்த்தி செய்யும் போது ஒரு மண்டலத்தை நாங்கள் பூர்த்தி செய்யும் முகமாக இந்த மண்டல பூஜை நாங்கள் செய்கின்றோம். இந்த மண்டல பூஜை செய்வதற்கான காரணம் என்னவென்றால், நமக்கு எல்லாத்துக்குமே முழு முதலாக இருந்து எமது வழிபாடல்களுக்கு முன்னின்று எமக்கு துணையாக இருக்கும் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அவருக்கு நாங்கள் கணபதியோமம் வளர்த்து எமது சபரிமலை யாத்திரை இனிதே நன்றாக நடைபெற வேண்டும் என அவருக்காக இந்த கணபதி ஹோமத்தை நாங்கள் செய்து எல்லா சுவாமிமார்களும் நல்லபடியாக சபரிமலை ஏறி வர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா. ஒரு பஜனை ஒன்றை ஆரம்பித்து விழாவை நடாத்த வேண்டும் என்று குருசுவாமி ஜே வீரமூர்த்தி அவர்கள் நினைத்த பொழுது, அந்த நினைவுக்கு, அதாவது அந்த நினைவை அவர் தன்னுடைய வாழும் கலை அமைப்பினுடைய ஸ்ரீராம்ஜி அவர்களிடத்திலே சென்று கூறினார்கள். உடனே அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்றில்லாமல், நான் உங்களுக்கு ஒரு ஐயப்பன் விக்கிரகத்தை வாங்கி தருகின்றேன், அந்த விக்கிரகம் உங்கள் அனைவருக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று அந்த விக்கிரகத்தை வாங்கி கொடுத்தார்கள். அதுதான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது. வீரமூர்த்தி அவர்களின் 25வது இந்த சபரிமலை யாத்திரை சிறப்பாக நடைபெற வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் இவருடைய யாத்திரையில் கலந்து கொள்வேன், இந்த பூஜையில் கலந்து கொள்வேன். நானும் ஒரு ஐயப்பன் பக்தர் தான். 1982ஆம் ஆண்டு முதலில் அமரர் திரு ரவீந்திரகுமார் அவர்களின் தலைமையில் நாங்கள் 18 பேர் மலைக்கு சென்றோம். 1982ஆம் ஆண்டு. அன்றிலிருந்து நானும் ஒரு ஐயப்பன் பக்தர் தான். திருச்செந்தூரில் மன்னா